இந்த எலெக்ஷனில் வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு நான் ஓட்டு போட போகிறேன். அது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச ஃபேனாக இருக்கக்கூடிய விஜய்க்கு போடுறதுனால அது எனக்கு இப்போ ரொம்ப பெரிய சந்தோஷம். ஃபஸ்ட்டு ஓட்டே நான் அவங்களுக்கு போடுறேங்கிறது எனக்கு ரெண்டிப்பான ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். எஸ் விஜய், அதுதான் சொல்கிறேனே, அப்போதுலேருந்து விஜய் மேலே ஒரு நிறைய ஈர்ப்பு இருந்துச்சு. நிறைய ஒரு அவங்களுக்கு பிக் ஃபேனாகவே இருந்தேன். அப்படின்றப்ப அவங்க இப்போ அரசியலுக்கு வராங்க அப்படின்றப்ப என்னுடைய ஃபஸ்ட்டு ஓட்டு வந்து அவங்களுக்கு போடுறது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். டிஎம்கே தான் நம்ம சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இவர் என்னுடைய ஃப்ரெண்டு, இவர் டிவிகேக்கு ஓட்டு போடுவார், நம்ம டிஎம்கேக்கு ஓட்டு போடுவோம். அவ்வளோதான். எலெக்ஷன் ஃபைட் இருக்கும். உதயா விஜயா? இல்லை உதயெல்லாம் கிடையாது. என்றைக்குமே வந்து கலைஞர், அதுக்கப்புறம் ஸ்டாலின். ஓகேவா? ஃப்யூச்சரில் வேணாக்க இதெல்லாம் பற்றி பேசிக்கலாம், அடுத்த எலெக்ஷனுக்கு பேசிக்கலாம். உதயார் விஜய் இந்த தொகுதியிலே ஒன்றும் பண்ணவே இல்லை. சாப்பாக்கு தொகுதியிலே அவர் எம்எல்ஏ இருந்து எதுவுமே பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் ஒரு மாற்றம் ஒன்று வரட்டுமே. மக்களுக்கு எனக்கும் தெரியும். போன வந்து மழை அப்போ வந்து இறங்கி களத்தில் நின்னவர் வந்து எங்கள் உதயண்ணா தான் வந்து நின்னாரு. ஓகேவா? அவர் பேசுவார். டாஸ்மாக்லாம் யாரும் மூடல. நான் அந்த கருத்துக்கு வந்து நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன். அது நான் ஒத்துக்கிறேன். நாங்கள் வந்தாக்க நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. பட் பண்ணலை. அதெல்லாம் வந்து ஓகே, அது அக்செப்டபிள் தான். அது எனக்கும் தெரியல. ஏன் நீங்கள் வந்து மதுவிலை கொண்டு வரலாம், கொண்டு வராமல் போகலாம், எதுவுமே பண்ணல. பட் டிவிக்கே ஏடிஎம்கே கூட்டணி சேர்ந்தா மகா பெரிய வெற்றி. அது வேற யாரும் வாய்ப்பு இல்லை. நல்லா இருக்கும். விஜய் மக்களுக்காக செய்ய வராரு. அதனால் அவர் வந்தால் மாற்றம் நிறைய இருக்கும். அவரை எதிர்பார்க்குறோம் எல்லாமே. ஆனால் அவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் கண்டிப்பாக வரணும். விஜய்க்கு தான் ஏன்னா அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்காக வராரு இல்லையா, மக்களுக்காக செய்ய வராரு. அவர் எப்படி வரான்னு சொல்லுவோம். இப்போ நம்ம போய் செய்வோம், அவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம். ஒரு 10 ரூபா கூட யோசிப்போம். அவர் அவ்வளோ உச்சத்தில் இருக்கிற அவர் இறங்கி நம்மளுக்காக வராரும்போது அவர் ஒன்றும் பண்ண முடியும். வர வைக்கணும் வாங்க அப்படின்னு. ஏன்னா சில பேர் அவரை வெறுக்கிறாங்க, வேணான்றாங்க. மாற்றம் ஒன்று வேணும் இல்லையா? மாற்றம் கண்டிப்பாக வேணும். ஒருத்தரையே பார்த்து போர் அடிக்குது. புதுசாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நாங்கள் சொல்ல வரவர் நல்லா பண்ணணும். இருக்கிறவங்கள பற்றி பேசக்கூடாது, ஏன்னா குறை சொல்லக்கூடாது அவங்கள. அப்படிலாம் சொல்லலை. விஜய் வந்தாருன்னா மாற்றம் எங்களுக்கு வேணும். ஏன்னா என் குழந்தைங்களும் இன்னும் நல்லா படிப்புக்கோ எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கணும். அதனால் விஜய் அவர் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அவர் எங்களோட ரொம்ப இப்போ விஜய்க்கு தான் போயின்னு இருக்கு. கண்டிப்பாக அவர் முதலமைச்சர் ஆயிடணும். கண்டிப்பாக சிஎம் ஆயிடணும். அவர் எங்களோட ஃபேமிலி ஓட்டெலாம் நிறைய இருக்குது. எல்லாரையும் விஜய்க்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதனால் எங்கள் ஓட்டு எல்லாம் விஜய்க்கு தான். விஜய் வந்து மை ஹார்ட் மை அவர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடல்கிட்ட பிளெஸிங். அடுத்த சிஎம் அவர் தான் வரணும். அடுத்த எப்படியோ தமிழ்நாடு நல்லா இருந்தால் சரிப்பா. நான் அதை தான் சொல்லுவேன். கடவுள்கிட்ட அதை தான் வேண்டிக்கிறேன். ஏதோ தமிழ்நாடு எதிர்பார்க்குறீங்களா? இவங்களே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும். யார் வந்தால் நல்லா இருக்கும்? இதெல்லாம் நான் சொல்ல முடியாது. நான் சொல்லிட்டேன். மக்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கவுங்க தேர்ந்தெடுத்தல. இப்போ நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. யாருக்கு அவங்கள பிடிக்குதோ அவங்களுக்கு தான் அவங்க ஓட்டு போட முடியும். எனக்கு யாரை பிடிக்குதோ நான் என்னோட ஓட்டை நான் போட முடியும். விஜய் சார் வந்திருக்காரு, அவர் பிடிக்குமா பிடிக்காத மக்களுக்கு? விஜய் சார் போய் அல்ல பெண்களுக்கு நிறைய பேர் அவர் அண்ணன்றாரு. ஓகே, விஜய் சார் வந்துடுவார். ஏன்னா பாதி ஓட்டு அவருக்கும் போகும், போகாத இருக்காது. ஏன்னா அவர் நிறைய பேர். ஆனால் இந்த ஒரு விஷயத்துல தான் கொஞ்சம் இதாக பண்ணி அடிபட்டார். அது என்னமோ அது அவருக்கு சூழ்ச்சி வேலையை பின்னி வச்சாங்க. அந்த வலையில் போய் அவரே மாட்டிக்கிட்டார். அதுலேருந்து அவர் எப்படி அது தடுத்துருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. அது அவர் போய் தலையை விட்டதுனால அவரே மாட்டிக்கிட்டார். அந்த ஒரு குறை தான் விஜய் சாரிகிட்ட இருந்ததை வந்து மித்தபடியெல்லாம் நம்மளுக்கெல்லாம் விஜய் சாரி மேலே கோவமெல்லாம் கிடையாது. அடுத்த வருஷம் மாற்றம் இருக்கலாம், நல்லா இருக்கலாம். மாற்றம் வந்தால் ஓகே. ஆமாம். என்ன மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும், யாருக்கு டஃப் கொடுப்பாங்க, யாராவது டஃப்பாக இருப்பாங்க? என்ன பிரதர், இது வரைக்கும் 3 இருந்தது, இப்போ 4 போகுது. 4ல் 3 இருந்தது, எப்படி போவாங்கன்னு தெரியல. யாரை சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். 50-60 வருஷமாக ஆண்டுட்டாங்க. ஸோ அவங்க பண்ணிட்டாங்க, நல்லா பண்ணலன்னு சொல்ல முடியாது, பண்ணியிருக்காங்க அவங்களால முடிஞ்சதையும். வரவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, தளபதி வந்திருக்காரு, அவரை தான் சொல்கிறேன் நான் டைரெக்டாக. அவர் வின் பண்ணணும்.
மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க நானும் எதிர்பார்க்குறேன். ஒரு யங்ஸ்டர் உள்ள வராருல்ல, யங்ஸ்டர் வந்திருக்காரு, இருந்தாலும் திராவிட கட்சியில் தானே இத்தனை வருஷமாக ஆண்டுட்டு இருக்காங்க. இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். ரொம்ப மதையிலையும் சரி எல்லா விஷயத்துலையும் பாதிப்பு இருக்க தான் செய்யுது. சில இடம் நல்லா தான் இருக்குது, அடிபடுற மக்கள் அடிபட்டு தான் இருக்காங்க. அதனால் அதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணணும். ஸோ இவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, அந்தளவு போதுமானதாக தெரியல, இருந்தாலும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுப்போமே, மக்கள் மாற்றத்தை புது ஆள் மாற்றத்தை கொடுக்கலாம். சீமான் சார் வருவாருன்னு தான் நினச்சோம். அவர் மேபி டிவிக்கே கூட போயிருக்கலாம் என்னோட கருத்து. ஆனால் அவர் தனியாக தான் இருப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த எலெக்ஷனில் அவர் எந்த மொழிக்கு போவார்னு தெரியல. இவங்க கண்டிப்பாக தேர்ட் பிளேஸ்னால் கண்டிப்பாக அடிச்சிருவாங்க. வின் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். Okay, thank you.